ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா vlog. இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். ராகி சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் ஐட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமையல் தெரியாத பிகினர்ஸ் கூட நீங்கள் கற்றுக்கலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போது இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ தண்ணியை வந்து நான் லைட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ராகி சேமியாவை இதில் போட்டு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் தான். அதை போட்டோடனே எடுத்துடலாம் அந்த தண்ணியில். ஏன்னா வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ராகி சேமியா செய்யும் போது. அதனால் வந்து நான் இந்த தண்ணியில் கொஞ்சம் அதை போட்டு எடுத்துட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ வடிகட்டி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் வெந்துடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் இட்லி சட்டியில் போட்டு எடுத்துக்கிறேன். இது வேகிறதுக்குள்ளே வந்து நான் அதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் இது 3த்தையும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இது தான் கலந்து சாப்பிட போகிறோம். ஸோ ஒருத்தவங்களுக்கு ரஃப்பாக வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சாஃப்டாக உங்களுக்கு வந்து ராகி சேமியா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இப்போ தான் சமையலே ஒன்றுமே தெரியாத, அதாவது பேசிக் இது கூட தெரியாத இருக்கிறவங்க கூட மேகி மாதிரி இதை ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கான இது வீடியோ தான் இது. ஸோ அவங்க ஈஸியாக வந்து ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி சமையலை கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. அப்படியே நம்ம வந்து இது பண்ணியிருந்தோன்னா ஹீட்டு தண்ணி இல்லாமல் சாதா தண்ணியில் போட்டிங்கனாலும் ரஃப் ஆகிடும். அதனால் ஹீட் தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம அவிக்க வைக்கணும். தேங்க்யூ.